எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கம் போனாலே நம்ம லேக்காக்க விட்டு பொறிச்சிட்டு இருக்கானுங்க. பொறிச்சு கடைசியில் சாரியும் கேட்க வச்சுட்டானுங்க. அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்துட்டு சரி விடுங்கன்ட்டு போறாரு. எனக்கு தெரியாதா விடுங்கன்னு சொல்றதுக்கு? எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? தேவையில்லாம வந்து கடுப்பு மயிரை கலக்க கூடாது. ஓகே, நான் தாறுமாறா பேசி விட்டுருவேன். இவர் சொல்றாரு எனக்கு யாரை பண்ணணும் யாரை பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா லைவில் வந்து சப்ஸ்கிரைபரை வந்து திட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு தாங்க முடியாமல் அவங்களையுமே திட்டி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர் வேணும்னா நீ ஒரு நல்ல கண்டென்ட் நீ போட்டாலே உங்களுக்கு 4 சப்ஸ்கிரைபர் ஏறும். அடுத்த யூடியூபரோட பேர் வச்சு அடுத்த யூடியூபரோட லைவ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமனிட்டி பண்ணி தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னு அவசியம். இது நார்மலாக எல்லா யூடியூபர்ஸ்க்கு நடக்கிறது தான், சப்ஸ்கிரைபரை திட்டுறது. பட் அதுக்கு வந்து இவ்வளோ ட்ரோல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே நம்மளுமே வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து பார்த்தா நடந்துக்கணும். அதுமாதிரி லைவில் வச்சு இதுமாரி அசிங்கப்படுத்துறது திட்டுறதுன்னு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணால் விளைவு இப்படி தான் இருக்கும். ஓகே, வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்